அதிகமா குடிக்கிறதுனால உடல் ரீதியான ப்ராப்ளங்களும் மன ரீதியான பிரச்சனைகளும் நிறைய ஏற்படும். குடி போதைன்றது இன்னைக்கு சமூகத்துல நிறைய பாதிக்கப்படுறாங்க. மன ரீதியான பாதிப்புகள் நிறைய வந்துடும். நிறைய பேர் ஸ்டைலுக்கு தான் இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் அந்த மாதிரி அது அவங்க யூஸ் பண்ணலனாவே அவங்கள தனியா ஒரு ஒதுக்கி தான் பாக்குறாங்க. அப்போ இன்னைக்கு இது எல்லாருக்குமே சமூக பிரச்சனையா ஆயிடுச்சு. பட் பாதிப்புன்றது நிறைய இருக்கு. அவருக்கு இன்னைக்கு நிறைய நமக்கு சமூகத்துல கொலை கொள்ளை எல்லாம் தவறுகள் நடக்கிறதும் இந்த போதைனாலையும் குடினாலையும் தான். எவ்வளோ பேர் இன்னைக்கு ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறாங்க, மனைவி போயிட்டவங்க இருக்காங்க. அதனால எக்கனாமிக்கலா ரொம்ப டெப்தா பார்த்தீங்கன்னா யாருக்குமே அது இது இருக்காது. 4 விதமான ட்ரிங்கர் தான். அதாவது அக்கேஷனல், ப்ரொஃபஷனல், சோஷியல், ப்ராப்ளம். அக்கேஷனல் என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறவர், ப்ரொஃபஷனல் வேலை விஷயமா வெளியூர் போகும்போது குடிக்கிறவர், சோஷியல் ட்ரிங்கர் தினமும் குடிப்பாரு, தன்னுடைய அளவை மீற மாட்டார். ப்ராப்ளம் ட்ரிங்கர் தான் நம்ம கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு நாள் கிழமை பகல் இரவு எதுவுமே தெரியாது. பசங்க என்ன படிக்குது, இன்னைக்கு என்ன செஞ்சாங்க வீட்டில், நம்ம அவர் சுயநலம், செல்ஃபிஷா அவர் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறார். பட் அவர் குடிக்கிறதுனால அவரை சுத்தி அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா ஒரு 45 பேர் பாதிக்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸ் காரு குடிக்கிறாருன்னா அவருடைய மனைவின்னு அவர் பேர் சொல்ல மாட்டாங்க. குடிகாரனோட மனைவி, குடிகாரனோட அம்மா, குடிகாரனோட பசங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு 45 உறவுகள் பாதிக்குது. பட் இவருக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்கள கேட்டீங்கன்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்னைக்கோ ஒரு நாள் தான் குடிக்கிறேன், எனக்கு குடி பிரச்சனை இல்லை, நான் என் வேலையை கரெக்டா செய்யறேன். அப்ப இந்த ப்ராப்ளம் ட்ரிங்கர் முழு நேரம் குடிக்காரர் ஆயிடுறாரு. எந்த வேலைக்கும் போக மாட்டார். அவரால் குடிச்சாதான் தன் கைகள் நடுக்கம் நிற்கும் அவர் சொல்வாரு. பட் அதுதான் உண்மை. அவங்க அதிகமா குடிக்கிறதுனால உடல் ரீதியான ப்ராப்ளங்களும் மன ரீதியான பிரச்சனைகளும் நிறைய ஏற்படும். அதிகமா குடிக்கிறதுனால உடல் ரீதியான ப்ராப்ளங்களும் மன ரீதியான பிரச்சனைகளும் நிறைய ஏற்படும். குடி போதைன்றது இன்னைக்கு சமூகத்துல நிறைய பாதிக்கப்படுறாங்க. மன ரீதியான பாதிப்புகள் நிறைய வந்துடும். நிறைய பேர் ஸ்டைலுக்கு தான் இன்னைக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஐடி செக்டார்ல இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் அந்த மாதிரி அது அவங்க யூஸ் பண்ணலனாவே அவங்கள தனியா ஒரு ஒதுக்கி தான் பாக்குறாங்க. அப்போ இன்னைக்கு இது எல்லாருக்குமே சமூக பிரச்சனையா ஆயிடுச்சு. பட் பாதிப்புன்றது நிறைய இருக்கு. அவருக்கு இன்னைக்கு நிறைய நமக்கு சமூகத்துல கொலை கொள்ளை எல்லாம் தவறுகள் நடக்கிறதும் இந்த போதைனாலையும் குடினாலையும் தான். எவ்வளோ பேர் இன்னைக்கு ஃபேமிலி பிரிஞ்சு இருக்கிறாங்க, மனைவி போயிட்டவங்க இருக்காங்க. அதனால எக்கனாமிக்கலா ரொம்ப டெப்தா பார்த்தீங்கன்னா யாருக்குமே அது இது இருக்காது. 4 விதமான ட்ரிங்கர் தான். அதாவது அக்கேஷனல், ப்ரொஃபஷனல், சோஷியல், ப்ராப்ளம். அக்கேஷனல் என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறவர், ப்ரொஃபஷனல் வேலை விஷயமா வெளியூர் போகும்போது குடிக்கிறவர், சோஷியல் ட்ரிங்கர் தினமும் குடிப்பாரு, தன்னுடைய அளவை மீற மாட்டார். ப்ராப்ளம் ட்ரிங்கர் தான் நம்ம கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு நாள் கிழமை பகல் இரவு எதுவுமே தெரியாது. பசங்க என்ன படிக்குது, இன்னைக்கு என்ன செஞ்சாங்க வீட்டில், நம்ம அவர் சுயநலம், செல்ஃபிஷா அவர் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறார். பட் அவர் குடிக்கிறதுனால அவரை சுத்தி அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்கன்னா ஒரு 45 பேர் பாதிக்கிறாங்க. அதாவது ஒரு எக்ஸ் காரு குடிக்கிறாருன்னா அவருடைய மனைவின்னு அவர் பேர் சொல்ல மாட்டாங்க. குடிகாரனோட மனைவி, குடிகாரனோட அம்மா, குடிகாரனோட பசங்க அப்படின்றாங்க.